friends, welcome to 3 days 3 topics. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படினா எப்ப பார்த்தாலும் ஒரே பொருளை வச்சு 5 ஐடியான்னு போட்டு ரொம்பவே போர் அடிச்சு போச்சு. அதனால 5 பொருளை வச்சு 5 யூஸ்ஃபுல் ரிவ்யூஸ் ஐடியாஸ் தான் வந்து பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா அப்படினா வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் ஒரு ஐடியாவா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஐடியா நம்பர் 1. ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்க அப்படினா இந்த பத்திரிக்கையை பார்த்தோன்னே எனக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. அப்பாடா கல்யாணத்துக்கு போய் சாப்பாடும் சாப்பிடலாம், கூடவே வந்து நம்ம யூஸ்ஃபுல்லா ஒரு ரிவ்யூஸ் ஐடியாஸ்க்கும் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுனால இந்த டிசைன் போட்ட ஒரு பத்திரிக்கை நான் வந்து எடுத்திருக்கேன். கூடவே வந்து நல்லா வெள்ளையா இருக்கிற ஒரு செவரா பார்த்து எடுத்திருக்கேன். நமக்கு தான் எந்த இடத்துல வந்துட்டு பிளைனா இருந்தாலுமே பிடிக்காதுல்ல, அந்த இடத்துல நம்ம கைவண்ணத்தை காமிச்சிடணும். அதுக்காக என்ன பண்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த இன்விடேஷன் கார்டை கரெக்டா அந்த பில்லருக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். கூடவே வந்துட்டு 2 ஒயிட் கலர் செலோட்டை போட்டு மேலே ஒன்று கீழே ஒன்று, ரொம்பலாம் அழுத்திலாம் ஒட்டக்கூடாது, ஜஸ்ட் ஸ்லைட்டா வந்து ஒட்டி விட்டுருங்க. அடுத்ததான் நான் வந்து பிங்க் கலர் அக்ரலிக் பெயிண்ட் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ஒரு மூடியில் இந்த மாதிரி கொட்டிக்கோங்க. இந்த 10 ரூபாய் டஸ்டர்லாம் இருக்கும்ல, கொத்தனார்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதில் கொஞ்சோண்டு பீஸ் வந்து எடுத்து இந்த மாதிரி லைட்டாக வந்து டச் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நீங்கள் என்ன கலர் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே வந்து மல்டி கலர் போடுறதுனால நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம், இல்லை சிங்கிள் கலர், பிளெயின் கலர், டபுள் கலர் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எனக்கு பிங்க் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும், அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிங்க் கலர் நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ ஃபுல்லாக கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதை வந்து லைட்டாக அழகாக அப்படி வந்துட்டு இந்த செலோ டேப் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான டிசைன் வந்து ரொம்ப அழகாக வந்து ரெடி ஆகிடும். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த தாஜ்மஹால்லாம் பார்த்தா அந்த டிசைன்ஸ் இருக்கும்ல, அது மாதிரி இருந்துச்சு. அதனால இந்த மாதிரி பத்திரிக்கையை பார்த்தா விட்டுறாதீங்க. அடுத்ததான் நம்ம வைக்கிறப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்படி வச்சோம் இல்லையா, இப்போ வந்து இந்த மாதிரி தலைகீழா வந்து ஒட்ட போறோம். அதுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு மறுபடியும் மேலே ஒரு செலோ டேப், கீழே ஒரு செலோ டேப், ஜஸ்ட் சிம்பிளா தான் நான் வந்து வச்சிருக்கேன். ரொம்ப அழுத்தி வந்து செலோ டேப்பை ஒட்டலை. மறுபடியும் அதே மாதிரியே வந்துட்டு பெயிண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபுல்லா டச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்து முடிச்சுட்டு ஜஸ்ட் காயணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, ஏன்னா லைட்டாக தான் நம்ம டச் பண்ணியிருக்கோம். இப்போ அழகாக ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான ஒரு டிசைன் கிடைச்சிடும். சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பில் நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது நீங்கள் ஒட்டுறப்ப பக்கத்தில் ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஒயிட் கேப் வேணும் அப்படின்றதுனால கொஞ்சம் தள்ளி நான் வந்துட்டு ஒட்டியிருக்கேன். இப்போ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருக்கேன். பாருங்கள் பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுக்காக நம்ம போய் ஒரு பெயிண்டரை கூப்பிட்டு அவங்கள்ட்ட ஸ்டென்சில் பெயிண்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா எப்படியும் பார்த்தீங்கன்னா 1000 கணக்கில் பணத்தை வந்து உங்ககிட்ட வாங்கி விட்டுருவாங்க. நம்ம கையாலே வந்து செஞ்சுக்கலாம். அடுத்ததாக பேப்பர் பிளேட்டில் இருக்கிற அந்த சென்டர் பீஸ் இருக்குல்ல, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் நடுவில். சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது க்ரியேட்டிவிட்டி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். சாமி ரூமில் இது மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இன்விடேஷனில் வர அந்த பிள்ளையா இருக்கும்ல, அதை வந்து சென்டரில் நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பிளெயினாக இருந்த அந்த வெள்ளையாக இருந்த இடம் இப்போ வந்து அப்படியே நான் அதான் முன்னாடியே சொன்னல, இந்த நாயக்கர் பெயிண்டிங் அது மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ஏதாவது இடம் இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே இந்த சைடும் நம்ம போட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு இன்னுமே அழகா இருக்கும். கதவுல கூட நீங்க பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு அந்த இதோட போட்டோஸ். கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க இதை பார்த்து செஞ்சிருந்தீங்க அப்படின்னா போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி அபவுட் செக்ஷன்ல இருக்கு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நகைக்கடை பர்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து இப்ப வாங்கின நகைலாம் கிடையாது. இப்ப விற்கிற விலைக்கு இப்ப நகை வாங்கவே முடியாது. எப்பயோ வாங்கின நகை அந்த பர்ஸ் இருந்துச்சு, அதை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய சைஸும் கிடையாது, சின்ன சைஸும் கிடையாது, நார்மலான ஒரு பர்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு 2 ஹேண்டில் வந்து செட் பண்ண போகிறோம். இந்த பர்ஸ்லாம் வந்து விற்பாங்க, அது பர்ஸா இல்லை ஹேண்ட்பேக்கான்னு எனக்கு சரியாக பேர் தெரியல. யாருக்காவது அந்த கரெக்டான நேம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மேரேஜுக்குலாம் எடுத்துகிட்டு போவாங்க, ஆனால் அதில் எதுவுமே வைக்க முடியாது, ஃபோனு எதுவுமே வைக்க முடியாது, பணம் மட்டும்தான் வைக்கலாம். அந்த பர்ஸ் பேர் தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ ஒரு பேங்கில் வந்து வச்சுட்டு இந்த மாதிரி ஊசி நூல் வச்சு ஒரு 4 தையல் வந்து போட்டுக்கிறேன். அதாவது சென்டர்ல, அப்புறம் இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 அப்படின்ற மாதிரி ஒரு 5 தையல் 4 தையல் அது மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா டைட்டா வந்து நம்ம போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பேங்கிலோட அந்த ஹேண்டில் வந்து பியாது பார்க்கறதுக்கு. ஆனால் அவ்வளோ கியூட்டா இருக்கும். நான் முன்னாடியே எப்போதுமே சொல்றது தான், டெக்கரேஷன்ஸ் இல்லை வந்து கலைவண்ணம் அப்படி கைவண்ணம்ன்றது நம்மளோட சாய்ஸ் தான். எப்படி வேணாலும் நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லையே கிடையாது. எப்படி வேணாலும் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஹேண்டில் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ சேம் அதே மாதிரியே இந்த சைடும் 2 ஹேண்டிலையும் நான் வந்துட்டு ஊசி நூல் வச்சு தைச்சிக்கிறேன். இப்போ பாருங்க நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம க்யூட்டான ஹேண்டில் வச்ச பர்ஸ் வந்து ரெடி ஆகிடும். இதை இப்படியே விட்டால் வந்து சரி வராது. சப்போஸ் இந்த லெட்டர் மட்டும் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம நெயில் பாலிஷ் ரிமூவ் இருக்குல்ல, அதை வச்சு ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா போயிடும். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊசி நூல் வச்சு ஃபஸ்ட்டு இந்த மணியை வந்து வரிசையாக கோத்துடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன்.
ஆனால் அது வந்து ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. சப்போஸ் யாருக்காவது ஆரி ஒர்க்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா இந்த மாதிரி ஊசி நூல் கோக்கிறது, பாசி கோக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் பார்த்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளூ கன் அப்ளை பண்ணிவிட்டு, ஃபெஃபிபான் பாதி அப்ளை பண்ணிவிட்டு, கோல்டு பீட்ஸ் பாதி, ஒயிட் பீட்ஸ் பாதி அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி ஒட்டிட்டேன். பின்னாடி வந்து நார்மலாக ஏற்கனவே இந்த டிசைன் அழகாக தான் இருந்தது, அதனால் அப்படியே வந்து விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், நம்மளோட க்யூட்டான அந்த பர்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இல்லை, ஃபோன்லாம் வைக்க முடியாது, ஜஸ்ட்டு ஹேண்டியாக எடுத்துகிட்டு போகலாம், அவ்வளோதான். நான் வந்து இதில் ஒரு 2 ஏடிஎம் கார்டு மட்டும் வச்சு காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்க, பார்க்கறதுக்கு கியூட்டான பர்ஸ் வந்து ரெடி ஆயிடும். ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மணி எல்லாத்தையும் வரிசையாக தச்சு வச்சிங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும், ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து கொஞ்சம் அந்த இது வந்து உதிர்ந்துட்டே தான் இருந்துச்சு. ஐடியா நம்பர் 3. நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். நிறைய பேர் சிஸ்டர்ஸ், நிறைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, இந்த பசங்க சட்டையில் ரெடிமேடாக அந்த பெல்ட் வருது, அதை வச்சு ஏதாவது சொல்லுங்கள், நிறையா இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. நான் எடுத்திருக்க பெல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களே ஹோல்ஸ் போட்டு டிசைனே அதுதான் இருந்துச்சு. இதில் நான் வந்து தோடு வைக்கிற அந்த இதாக தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். சப்போஸ் ஹோல்ஸ் இல்லை, வெறும் பெல்ட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ஊக்கோ இல்லை ஏதாவது பெரிய பெரிய அந்த ஷார்ப்பாக இருக்கும்ல, அதை வச்சு அடுப்பில் காமிச்சு ஓட்டை போட்டிங்க அப்படின்னா அழகாக வந்து ஹோல்ஸ் வந்து வந்துடும். இது மாதிரி உங்களுக்கு எத்தனை ஹோல்ஸ் வேணுமோ நீங்கள் வரிசையாக நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம். எவ்வளோ தோடு வேணாலும் இதில் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக நீட்டாக இருக்கும், இடத்தையும் அடைக்காது. ஒரு சின்னோண்டு இடம் இருந்துச்சுன்னா போதும், இதை மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். என்னென்ன தோடு இருக்குது அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ பாருங்கள், நான் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஏற்கனவே ஹூக் மாட்டி இதை வந்து மாட்டி வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். எந்தெந்த தோடு எங்கெங்கே இருக்குது அப்படின்றதும் தெரியும். ஏற்கனவே நம்ம ஸ்கூல் பெல்ட், வேஸ்ட்டாக போன ஸ்கூல் பெல்ட்டை ரியூஸ் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தானே, செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியா. அதை தான் நான் வந்து பக்கத்தில் வந்து ஹேங் பண்ணியிருக்கேன். ஐடியா நம்பர் 4. நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெகின்ஸ் பேண்ட் தான். எங்கள் வீட்டு டாமி வந்து காய போட்டிருந்தப்ப அந்த லெகின்ஸ் பேண்ட் வந்து கடிச்சிருச்சு. ஸோ அதை ரியூஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கரெக்டாக அந்த லெகின்ஸ் பேண்ட்டோட இந்த போர்ஷனில் வந்து கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கீழே அந்த போர்ஷனை விட்டுட்டு மீதி இருக்கிறத கட் பண்ணிக்கிறேன். இப்போது இது வந்து தலைகீழாக இருக்கு இல்லையா, தலைகீழாக இருக்கிறப்பயே புடவை மடிக்கிற மாதிரி மடிச்சுட்டு இந்த இடத்துல ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட்டாக வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன். நான் வந்து தலையில் போடுற அந்த ஹேர் பேண்ட் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்ல சைடாக வந்து திருப்பிக்கலாம். திருப்பிட்டு ஒரு சாரீ ஃபுல்லாகவே இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ண முடியும். ஒரு சாரீ ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி திணிச்சு ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அதை ஒரு ஷேப் பண்ணிவிட்டு நல்லா இப்படி தள்ளினீங்க அப்படின்னா அழகான ஒரு ஷேப் மாதிரி நமக்கு கிடச்சிரும். இப்போ இன்னொரு சைடும் சேம் அதே மாதிரி மடித்து விட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா வந்து டைட்டாக வந்து செக்யூர் பண்ணிவிடுங்க. எக்ஸஸாக இருக்கிற பீசஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. தரையில் போட்டு ஒரு 2 உருட்டுனீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக குழந்தைங்க இருக்க வீட்டில் அந்த மாதிரி செவுத்தோரமாக படுத்துருந்தாங்க அப்படின்னா தலையில் இடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி சைட் பில்லோவாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஷோஃபாவில் கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 5. நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்னொரு லெகின்ஸ் பேண்ட் இருந்துச்சுல்ல, அதை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அதாவது இன்னொரு கால் நல்ல போர்ஷனை வந்து இந்த மாதிரி திருப்பிக்கிறேன். திருப்பிட்டு அடி பக்கத்தில் இந்த மாதிரி எலாஸ்டிக் மாதிரி இருக்கும், அதை லைட்டாக மேல் லேயர் மட்டும் ஓட்டை போட்டுக்கோங்க. ஃபுல்லாக ஓட்டை போட்டுறக்கூடாது. மேல் லேயர் மட்டும் ஓட்டை போட்டுட்டு இதுக்குள்ளே உள்ள நூலோ இந்த மாதிரி சாட்டன் ரிப்பனும் வச்சு ஊக்கு இருக்கு இல்லையா, அதில் வச்சுட்டு நம்ம பாவாடை நாடா எப்படி கோத்து வெளியில் எடுப்போமோ அதே மாதிரியே உள்ளே விட்டு எடுக்க போகிறேன். பாதியிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தையல் இருக்கும். அந்த தையல் கிட்ட லைட்டாக ஒரு கட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஊக்கை வந்து உள்ளே விட்டுருங்க. விட்டுட்டு ஃபுல்லாக வந்து இழுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். எந்த அளவுக்கு உங்களுக்கு சாட்டன் ரிப்பன் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் கட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி இழுத்தோம் அப்படின்னா சுருக்கு பை மாதிரி அழகாக வந்து சுருங்கிக்கும். திருப்பி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். இது ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க, நீங்கள் போடவே மாட்டீங்க சிஸ்டர், உங்கள் மேலே கோவத்தில் இருக்கேன், இந்த மாதிரி கேரி பேக் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆர்கனைசர் சொல்லுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. இது ரொம்பவே சிம்பிள், கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே மாட்டுறதுக்காக இந்த மாதிரி சின்னதாக வந்துட்டு ஒரு ஹேண்டில் மாதிரி நான் வந்து செட் பண்ணிக்கிறேன், அதே சாட்டன் ரிப்பன் வச்சு. இந்த ஐடியா நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் புதுசாக இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். இப்போது இதில் நீங்கள் எவ்வளோ கேரி பேக்ஸ் வச்சுருந்தாலும் உள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்படியோ ஒரு 100 கேரி பேக் பக்கம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கதவுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஹூக்கில் மாட்டி விட்டீங்க அப்படின்னா கதவோட மறைவாகவும் இருக்கும், வெளியில் வந்துட்டு பெருசாக தெரியாது. பட் நம்ம வந்து 100 கேரி பேக் பக்கம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்படி இழுக்க அழகாக வந்துடும். திருப்பி வந்து மேலே நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம். இந்த ஐடியாஸ் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.